அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் மன்சூராபாத் கிராமம். உணவில்லாமல் வாழும் யோகமுறை கலை, அதாவது உண்ணாக்கலை சுருக்கமாக. அருமையான விஷயம். இந்த புத்தகத்திலே 44வது பாடம் யூனிவர்ஸ் என்ற இந்த அண்டத்தை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு சூட்சம நிலையை அருமையாக நமக்கு வகுத்து கொடுக்கிறார்கள். இதை என்ன சொல்கிறார்கள் என்றால், சில மாதங்களுக்கு முன்பு தினத்தந்தியில் வெளிவந்த வான்வெளியில் மிக அதிக தொலைவில் உள்ள நட்சத்திர கூட்டம் கண்டுபிடிப்பு என்ற டாக்டர் விதல் தில்லி என்பவரின் கட்டுரை பற்றி எழுதுகிறேன் என்று அருமையாக விளக்குகிறார். அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அண்டம் உண்டாகி 1370 கோடி ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. இதில் நாம் இன்று வரை 1300 கோடி ஆண்டுகளை கழித்துவிட்டு வாழ்கிறோம். அப்போ இன்னும் எவ்வளவு இருக்கிறது என்றால் 70 கோடி ஆண்டுகள் வரை நாம் இந்த தூரத்து நட்சத்திர கூட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒளியை எதிர்பார்க்கலாம். அதாவது இன்றிலிருந்து 70 கோடி ஆண்டுகள் கழித்துதான் முதலில் பிக் பேங் வெடிப்பின் பொழுது சிதறி முதல் நட்சத்திர கூட்டங்களின் ஒளி நமது பூமிக்கு வந்து சேரும். அதை பார்க்க நமக்கு வாய்ப்பே இருக்காது என்று கூறுகிறார். நம் யூனிவர்ஸின் ஆரம் சுமார் 1370 கோடி ஒளி வருடங்கள், லைட் இயர்ஸ் ஒளியாண்டு என்று வைத்துக் கொள்ளலாம். இதில் ஒரு பகுதியை நாம் எக்காலத்திலும் பார்க்க முடியாது என்பது உண்மை. எக்ஸ்பேசிங் யூனிவர்ஸ், இந்த அண்டத்தில்தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். இந்த அண்டத்தில் மிகவும் இருண்ட பகுதியில் சீதோஷ்ணம் -270 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். இதில் நைட்ரஜன், ஆக்சிஜன் எக்ஸ்பேஷன் டெம்பரேச்சர் சுமார் 5000 டிகிரி செல்சியஸ் கொண்டு வர முடியும். இந்த சமஸ்தியை நம்பிதான் நாம் வாழ வேண்டும். நமக்கு க்ளோஸ்டு கிராவிட்டி வாட்டர் என்ஜின் உதவி செய்யும். விண்வெளி நகரங்களை தீர்மானிக்கும். இந்த க்ளோஸ்டு கிராவிட்டி வாட்டர் இன்ஜின் தான் மேலுலகம் சென்று விண்ணிலே சென்று நாம் வாழ்வதற்கு இந்த இன்ஜின் தான் நமக்கு துணை புரியும் என்று அருமையாக நிர்மாணிக்கும் என்ற உன்னத கருத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் நாம் மனித சமுதாயத்தின் எதிர்கால வாழ்க்கை முறையாக இருக்கும். மனிதன் விண்வெளியில் அனைத்து கோள்களிலும் சென்று சஞ்சாரம் செய்வதற்கு இந்த கிராவிட்டி வாட்டர் மிஷின் தான் நமக்கு க்ளோஸ்டு கிரேட் வாட்டர் என்ஜின் உதவிதான் நமக்கு செய்ய போகிறது என்ற உன்னத கருத்தை நமக்கு கூறுகிறார். இருந்தாலும் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்ற போதனையோடு உணவில்லாமல் வாழும் கலையும் பயின்றுதான் மனித சமுதாயம் பெருக வேண்டும். அருமையாக 202 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த வள்ளல் பெருமான் அருமையாக அந்த பதவி என்று சொல்லப்படுகின்ற அந்த பதவிற்கு பசித்திரு, பா தா என்பது தனித்திரு, வி என்பது விழித்திரு. அப்படி என்றால் ஜீவகாருண்யம் என்ற ஒரு பெயரிலே இன்று அனைவரையும் உணவு கொடுத்து ஜீவகாருண்யம் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் அது ஜீவகாரணமாகவே வைத்துக் கொள்ளுவோம். இருந்தாலும் இது இப்படியே தொடர ஜீவகாருண்யம் ஆகுமா என்றால் அடியனுடைய சிற்றறிவிற்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உன்னத விஷயமாக தான் இருக்கிறது. அப்ப பசி தாகத்தை கட்டுப்படுத்தி பசி இல்லாமல் இருப்பதே ஜீவகாருண்யத்திற்கு வழிவகக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த உலகில் பிரபஞ்சம் ஒரு மனிதனுக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த வேண்டும். தனித்திரு
அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் நீ தனிமையில் இருந்தாக வேண்டும். அப்படி தனித்திருந்து கண் விழித்திருக்க வேண்டும். விழித்திரு. கண் விழிப்பது மட்டுமல்ல, எப்பொழுதும் அந்த பிரபஞ்ச சக்தி பேராற்றலோடு அதையே நினைத்து நீ விழித்திருக்க வேண்டும். அப்படி இன்று பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து, பசி இல்லாமல் இருந்தும் தனிமையில் இருந்தும் விழித்திருந்தால் போதும், இந்த அண்ட சராசரமும் உனக்குள் அடங்கிவிடும். அது உனக்குள் இருக்கிறது. உனக்குள் இருப்பது சிற்றொளி. அதை நீ பேரொளியாக பற்ற வைத்துக்கொள் அல்லது ஏற்றி வைத்துக்கொள். பேரொளி தீபமாக மாற்றிக்கொள். இதுதான் அருமையாக வள்ளலார் அருமையாக நமக்கு அருளியிருக்கிறார். இந்த உன்னத கருத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி அடியேன் இந்த உண்ணாக்கலையின் அவசியத்தையும், இந்த உண்ணாக்கலையின் அவசியத்திலே 44வது பாடமாக இருக்கின்ற யூனிவர்ஸ் என்ற தலைப்பின் அமைப்போடு அடியேன் பொருந்தி பேசியது எவ்வளவு சாத்தியம் என்று நீங்கள் தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அடியேன் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.